Hello traders, welcome to RKL Shares. நான் உங்கள் ராமநாதன் ஸ்டாக் அட்வைசர். 23rd ஆகஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நேற்று எக்ஸாக்டாக வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், 24,710க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,860 இதுதான் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனது 860 ரேஞ்சில், அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து டவுனாக தான் இருந்துச்சு. ஸோ 860 வில் பி தி ரெசிஸ்டன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் we can see 24,990. ஓகேங்களா? இல்லாட்டி இதை சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஹோல்ட் ஆகணும். 24,710க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். ஃபர்தராக பை மோடில் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ பட் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே இருக்கு. ஹையர் ஹை லோவில் இன்னும் அந்த ஃபார்மேட்டில் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நிஃப்டியோட அந்த பெரிய ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு வந்து ஹோல்ட் ஆகுமா பார்ப்போம். 860 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அந்த 860க்கு மேலே பிரேக் ஆகி இன்னைக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் we can see 25,000 ரேஞ்சை நம்ம பார்க்கலாம். நான் நிறைய நாள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ண வராம மார்க்கெட் கீழே இறங்காது. ஆல்ஸ் இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மே ரிவர்ஸ் பேக். ஓகேங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நான் இது வச்சிருந்தேன். அண்ட் மார்க்கெட் கீழே இந்த 23,650 திரும்பி ஃபில் பண்ணும், கண்டிப்பாக ஃபில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ் லாங் இப்போ யாருமே வச்சுக்காதீங்க. ஃப்ரெஷ் லாங் வச்சுக்காதீங்க. இன்ட்ராடேல வந்து டிப்ல இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ் லாங் வச்சுக்காதீங்க. நேற்று நிஃப்டி பார்த்தீங்கன்னா பெரிய ரேஞ்ச் இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேடே ஆயிருக்கு. ஸோ ஒரு நேரோ ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். கன்ஃபார்மாக கீழே வருதுன்னு நான் சொல்லலை. ஸோ மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் எடுக்க போகுது. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ 24,710 இஸ் a சப்போர்ட். இப்போ இருக்க இமிடியேட் சப்போர்ட் 24,710. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா லாங் போகலாம். இல்லை இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னா யூ கேன் see 24,600 24,540 லெவல்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கும் நான் எக்ஸாக்டா 51,060 சொல்லியிருந்தேன். அதுவும் 51,060 இந்த சேனல் நீங்கள் டே கேனில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் டச் ஆயிருக்கு. எத்தனை நாளாக பாருங்க, இங்கே டச் ஆகுது, திருப்பி இங்கே வருது, திருப்பி இங்கே டச் ஆகுது, திருப்பி இந்த இடம் வரைக்கும் வருது, அகெயின் டச் ஆகுது, அகெயின் இங்கே டச் ஆயிருக்கு, இங்கே டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கம் டவுன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு ரிவர்சல் கீழே வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 51,060 இஸ் தி ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து 50,750 இஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட். நான் அதை கப்பல் ஆஃப் வீடியோஸ், ஒரு 4-5 நாள் வீடியோஸ் இதை சொல்லிட்டு இருந்தேன். ஃபுல் டே க்ளோஸ் ஆனது இன்னைக்கு தான். ஓகேங்களா? நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்க முடியும். இந்த லெவல் வந்து ஃபுல் டே இந்த நாள்லேருந்து லாஸ்ட் ஒரு 10 டேஸில் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனது இன்னைக்கு தான். இன்னைக்கு இதை சஸ்டெயின் ஆகுதுதான் பார்க்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெவல் எடுத்துப்பாங்க, அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஓகே புல்லிஷ், இல்லை லெவல் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆக பேரிஷ்மாங்க. இன்னும் ஒரு நாள் சஸ்டெயின் ஆகுதான் நீங்கள் பார்க்கணும். அங்கே தான் நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 51,060 இஸ் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே 51,600 இஸ் ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,750 அண்ட் 50,290, 49,810. இந்த லெவல் வரதுக்கு மார்க்கெட் சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஃப்ரெஷ் லாங் எடுத்துக்காதீங்க. மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் இன்னைக்கோ இல்லை மண்டேயோ கொடுத்துரும். அந்த டைரக்ஷன் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. ஃப்ரெஷ் லாங் எடுத்துக்காதீங்க. ஃப்ரெஷ் லாங் அண்ட் ஃப்ரெஷ் ஷார்ட் எடுத்துக்காதீங்க. பர்டிகுலராக ஃப்ரெஷ் லாங்ல யாரும் இருக்காதீங்க. லாங்ல யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஹோல்ட் யுவர் லாங்ஸ். ஓகேங்களா? சரி, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். யூஎஸ் மார்க்கெட் இஸ் மைனஸில் தான் இருக்கு. நாஸ்டாக் வந்து 1.6% மைனஸில் இருக்கு. அண்ட் யூரோப் மார்க்கெட் இஸ் மிக்சட்ல இருக்கு. SGX நிஃப்டி
1 second. SGX Nifty okay, SGX Nifty 33 points plus காமிக்குது. ஓகேங்க. FIS ஓட டேட்டா எடுத்துக்கிட்டா நேற்று 1300 crores பை பண்ணியிருக்காங்க FIS ஆஃப்டர் லாங் டைம். ஒரு கன்டினியூஸாக ஒரு 3 days ஆஃப் செல்லிங்கில் 1300 crores பை பண்ணியிருக்காங்க. 2900 crores பை பண்ணியிருக்காங்க டிஎஸ் கண்டினியூஸாக பை மோடில் தான் இருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் அகெயின் ட்ரேடர்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் லாங்கில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. டோன்ட் கோ ஃப்ரெஷ் லாங்ஸ். லெவல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஹாவ் அ சேஃப் ட்ரேடிங். தேங்க்ஸ்.